ரேசன் புழுங்கல் அரிசி வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப புதுவிதமான ஒரு ரெசிபியாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதே போல் செய்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பரான செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ரேசன் புழுங்கல் அரிசி 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நான் எடுத்துருக்க அரிசியுடைய அளவு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை ஒரு 5லிருந்து 6 தடவை நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரேசன் அரிசியில் நிறைய தூசு இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்ல தண்ணியை ஊற்றி கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன். நைட்டு ஊற வச்சுருங்க, காலையில் நீங்கள் இதை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் நைட்டு தான் ஊற வச்சு இப்போ காலையில் பார்க்குறேன், நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிய விட்டுட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அரிசி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரேசன் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் சமைக்கிற பொன்னி புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாதி சேர்த்துருக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவன தேங்காவாக இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டு அரைச்சிடாதீங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மீதம் இருக்கிற அரிசியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், மீதம் இருக்கிற அரிசியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெய்ஸாக ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கி விற்கும் பாருங்கள், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு நான் எதில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க. இந்த தண்ணி விட்டு நம்ம அரைச்சதே நம்மளுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துனது சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ ஒரு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிறேன். மாவு சின்னதாக ஒரு பூரி அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இது போல் தட்டி கொடுத்துக்கணும். ரொம்பவும் மொத்தமாக வேணாம், ரொம்பவும் மெலிசாக வேணாம். இந்த அளவுக்கு தட்டி எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க. இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லாட்டினா பாலித்தீன் கவர் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் அதில் கூட தட்டி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக தட்டி எடுத்துட்டேன். இதே போல் எல்லாத்தையும் தட்டி நீங்கள் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இரும்பு கடாயில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் பொரிக்கலாம், அலுமினிய கடாய் இருந்தாலும் பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்றா சேர்த்துட்டு இது போல் எண்ணெயை மேலாக கண்டிப்பாக எடுத்து கொடுங்க. அப்போ தான் புஸ் புஸ்ன்னு பூரி போல் உப்பி வரும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக பூரி போல் உப்பி வந்திருக்குது. இது அரிசி புழுங்கல் அரிசி பூரி தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. எப்பொழுதும் ஒரே போல் நம்ம கோதுமையில் மைதாவில் தான் பூரி செய்வோம். இது போல் ரேசன் புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் பூரி செய்யலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. 2 பக்கட்டும் நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க. இப்போ அடுத்ததும் அதே போல் சேர்த்துக்கிறேன். எடுக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நம்ம வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்ததுனால இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ போட்டுட்டு மேலாக இது போல் எண்ணெயை சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா புசு புசுன்னு இது போல் உப்பி வந்துடுங்க. இப்போ இந்த பக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுங்க. 2 பக்கட்டும் மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அடுப்பை மீடியமாக வச்சு. அவ்வளோதாங்க. இதே போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருங்க, பூரியாக பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பரான அரிசி பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். ரேசன் அரிசி வீட்டில் இருந்துச்சுன்னா எப்பொழுதும் ஒரே போல் இட்லி தோசை சாப்பிட்டுருக்கவங்களுக்கு இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்கள் குழந்தைங்களும் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் காரமாக தக்காளி சட்னி தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பூரி எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக இருக்குங்க. அடுத்தது கறி கிரேவி இருந்தாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று எடுத்து பிச்சுட்டு நான் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.